Hello dudes. Dr. Suresh Sitharaman, Coimbatore. 25 years of experience in engineering field. ஸோ இந்த 25 வருஷ அனுபவத்தில் தமிழ்நாட்டில் கூடிய எல்லா கல்லூரிகளுக்கும் ஏதோ சில காரணங்களுக்காக நேரடியாக விசிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுனாலையும் ஒவ்வொரு காலேஜ் எப்படி இருக்கணும், அந்த காலேஜில் என்ன மாதிரி இருந்தால் ஒரு ஸ்டூடெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பான் அப்படிங்கிறதையும் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுலேருந்து நான் ஒரு டீனாக இருந்த வரைக்கும் பார்த்த அந்த அனுபவத்தில் நல்ல கல்லூரிகளை எந்த விதமான பயாசிங்கும் இல்லாமல் யாருக்கிட்டையும் எதுவும் வாங்காமல் கரெக்டாக உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்க போகுது. ஸோ இசிஇ நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார், இந்த வருஷம் நான் சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், பெஸ்ட் காலேஜஸ் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதில் இந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ண போகுது. ஸோ நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே போகலாம். யூனிவர்சிட்டி காலேஜஸ் அப்படிங்கிற லிஸ்ட் நம்ம இப்போ பார்க்குறோங்க. இசிஇ படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி எனக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்கணும், நான் வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறோன்ற ஒரு ஃபீல் வேணும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடியவங்க. ஆனால் இது அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த டாப் காலேஜ் அப்படின்ற மாதிரி நினைச்சிடக்கூடாது. கான்ஸ்டியூஷன் காலேஜ் அப்படிங்கிற பாயிண்ட்ல இருக்கு. ஸோ இருந்தாலும் இதில் நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட டாப் காலேஜ் கொடுத்துருக்குறோம். சரி, உங்க புரிதலுக்காக யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், இது அட்டானமஸ். இது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கக்கூடிய இந்த கல்லூரி வந்து தமிழகத்திலேயே ஃபர்ஸ்ட் சாய்ஸஸ்ல வைக்க வேண்டிய ஒரு கல்லூரி. ஏன் அப்படின்னா சிஇஜி அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னாலே ஒரு ப்ரைட். ஓகே, இது வந்து ஒரு ஃபுல் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இந்த இன்ஸ்டிடியூஷன் நம்பர் 1 198.26 நம்பர் 1 ரேங்க்குங்க. நம்பர் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை எம்ஐடி கேம்பஸ் சொல்லக்கூடிய செகண்ட் கேம்பஸ் நம்பர் 2 ரேங்க்ல நீங்கள் எடுத்துக்கலாம். மூணாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ்ன்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய மருதமலை கேம்பஸ் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ். இது நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இது ரெண்டும் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். ஆனால் இங்கே வர்றது எதுவுமே, இதுக்கப்புறம் நம்ம பேச போகிறது எதுவுமே அட்டானமஸ் கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டியுடைய காமன் சிலபஸ். நிறைய செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷன் நான் அட்டானமஸ் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய சிலபஸை தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த விதத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் சென்டர் நம்ம போகலாமா சார்னா, ஃபீஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போகலாம். ஃபெசிலிட்டி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓரளவுக்கு நல்ல ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய காலேஜ். ஸோ இதை 3rd ரேங்க்ல வச்சிருக்கோம். அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் வந்து திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய காலேஜ், திருச்சியில் இருக்கிறவங்க இதை 4th ரேங்க் வச்சிருக்கோம். அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காலேஜ் 169 கட் ஆஃப் அப்படிங்கிறது அவங்களோட ஆவரேஜ் கட் ஆஃப் இருக்கு. இதை 5th பொசிஷனில் வச்சிருக்கோம். அடுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ணாமலை யூனிவர்சிட்டியை இப்போ கவர்மெண்ட் அண்டர்டேக்கன் பண்ணி சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரி கடலூர் மாவட்டத்தில் இருக்கு. இதையும் நீங்கள் எடுக்கலாமான்னா 6வது பொசிஷனில் வச்சிருக்கோங்க. அடுத்தது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை இருக்கக்கூடிய கேம்பஸ், இது வந்து 7வது இடத்துல இருக்குங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியோட இன்ஸ்டிடியூஷன் 8வது இடத்துல இருக்கு. ஸோ இந்த 8 இடத்துலையும் நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஓரளவுக்கு சேஃபருங்க. நம்பர் 1 and 2 அப்படின்னா இந்த டாப்பு கிடைச்சதுன்னா போன ஜென்மத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு கடவுள் ஏதோ நல்லது செய்யணும்னு நினைக்கிறாருன்னு அர்த்தம். மீதமுள்ள இந்த 8 ரேங்க்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூஷன் காலேஜஸ்ல நீங்கள் படிச்சீங்கன்னா ஓரளவுக்கு தப்பிக்கலாம். கீழே உள்ள இப்போ 9th யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் விழுப்புரம், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் நாகர்கோயில், யூனிவர்சிட்டி காலேஜ் விஓசி தூத்துக்குடி, யூனிவர்சிட்டி காலேஜ் திண்டிவனம், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆரணி, யூனிவர்சிட்டி காலேஜ் பண்ருட்டி, யூனிவர்சிட்டி காலேஜ் வந்து உங்களுக்கு திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடியது, ரெட்டிச்சத்திரம்ங்கிற இடத்துல, யூனிவர்சிட்டி காலேஜ் வந்து பட்டுக்கோட்டையில் இருக்க ஈசிஆர் இருக்கக்கூடியது, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் திருக்கோவையில் இருக்கக்கூடிய கல்லூரி, யூனிவர்சிட்டி காலேஜ் அரியலூர்ல இருக்கக்கூடிய கல்லூரி, யூனிவர்சிட்டி காலேஜ் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள்லாம் படிக்கணும்னா ஒரு டிகிரிக்காக கம்மியான ஃபீஸுக்காக நீங்க செல்ஃபா படிப்பீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். டெக்னாலஜி வைஸ்லயோ டைரக்டா லேட்டஸ்டான ஸ்கில் டெவலப்மெண்ட்லயோ பிளேஸ்மெண்ட்ஸ்லயோ நீங்க கொஞ்சம் யோசிச்சு தான் இந்த கல்லூரிகளை நீங்க முடிவு பண்ணணும். ஆனால் குடும்ப சூழல காரணமாக நீங்க போகணும்னு முடிவு பண்ண தாராளமா இந்த யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க எடுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு செகண்ட் லிஸ்ட்டுங்க. நம்ம வந்து தமிழக கவர்மெண்ட் கொடுத்த அந்த அனலிட்டிக்ஸ் படி ஒரு லிஸ்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாப் 100 இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். இது வந்து இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்காக இசிஇ படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் வந்து பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு வீடியோவும் நல்ல இன்புட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோவை ஜஸ்ட் லைக் தட் நம்ம கொடுக்கல, நிறைய போய் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நிறைய சேலஞ்சஸை மீட் பண்ணி நிறைய பேர் கேட்டு இது ஒரு நல்ல ஒரு பயாசிங் இல்லாமல் யாருக்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்காக நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். தொடர்ந்து பேச மனிதர்கள் உங்களோட சுரேஷ் இணையத்திலும் இதயத்திலும். பை, see you.